Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் மற்றொரு சிறுகதையின் பெயர் நேற்று போல் இன்று இல்லை. இவன்தான் சார். குரல் கேட்டு ஃபைல் ஒன்றை புரட்டி கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் கலியபெருமாள் நிமிர்ந்தார். ஹெட் கான்ஸ்டபிளின் பிடியில் அவன் சிக்கியிருந்தான். பாரட்டை தலையும் கை வைத்த பைனீனும் பூ போட்ட லுங்கியும் மண்ணெண்ணெயில் நாரை கொண்டிருந்தது. கலியபெருமாள் ஃபைலை பட்டென்று மூடிவிட்டு அவனை கோபமாய் பார்த்தார். ஏண்டா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து தீ குளித்து தற்கொலை பண்ணுற அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? ஐயா, பரட்டு தலை சேவித்து விட்டு கண்களில் நீரோடு பேச ஆரம்பித்தான். என்னை ஏமாற்றிட்டாங்க ஐயா. ஏமாற்றிட்டாங்களா? யார்? இந்த கிராமத்தில் சிட் ஃபண்ட்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்க கிருஷ்ணபிள்ளை தாங்க ஐயா. அவர்கிட்ட 25,000 ரூபாய் சீட்டு போட்டிருந்தேன். மாதம் 1000 ரூபாய் வீதம் 25 மாதம் கட்டணும்னு சொன்னாங்க. நானும் கட்டிக்கிட்டு வந்தேன். 20 மாதம் கட்டின பிறகு போன வாரம் 5,000 ரூபா தள்ளி சீட் எடுத்தேன். அதுபடி அவங்க எனக்கு 20,000 ரூபா தரணும். 2 நாள் கழிச்சு வா, பணம் தர்றோன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி 2 நாள் கழித்து பணத்துக்காக போனேன். என்ன பார்த்ததும் எதுக்காக வந்தேன்னு கேட்டாங்க. சீட்டு பணம் வாங்கிட்டு போக வந்தேன்னு சொன்னதும் பணத்தை தான் அன்றைக்கே வாங்கிட்டு போயிட்டியேன்னு சொல்கிறாங்கய்யா. பணம் எப்போ கொடுத்தீங்க? நான் ஏன் இப்படி ஏமாத்துறீங்கன்னு கேட்டதுக்கு அடியாட்களை விட்டு அடிக்கிறாங்க ஐயா. எனக்கு நியாயம் கிட்டதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி தீக்குளிக்க வந்தேன் ஐயா. இன்ஸ்பெக்டர் கலியபெருமாள் ஹெட் கான்ஸ்டபிளை ஏறிட்டார். கிருஷ்ணபிள்ளையோட ஃபோன் நம்பர் தெரியுமா? தெரியும் சார். சொல்லு. டெலிஃபோனை பக்கத்தில் இழுத்து வைத்துக்கொண்டு ஹெட் கான்ஸ்டபிள் சொன்ன எண்களை டயல் செய்தார் கலியபெருமாள். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ, கிருஷ்ணபிள்ளை இருக்காரு? கிருஷ்ணபிள்ளை தான் பேசுகிறேன். மிஸ்டர் பிள்ளை, நான் இன்ஸ்பெக்டர் கலியபெருமாள் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? பொன்ராஜுன்னு ஒரு ஆள் உங்கள்கிட்ட சீட்டு போட்டானா? சீட்டு பணம் கொடுக்காமல் ஏமாற்றினீங்களா? நியாயம் வேணும்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு முன்னாடி தீக்குளிக்க வந்துட்டான். மறுமுனையில் கிருஷ்ணபிள்ளை பதற்றப்பட்டார். சார், இந்த பொன்ராஜ் சொல்கிறது போய் சார். 2 நாளைக்கு முன்னாடி வந்து பணம் 20,000 வாங்கிட்டு போயிட்டான். என்னதே, வாங்கிட்டு போயிட்டானா? சார். கலியபெருமாள் எதிரே நின்றிருந்த பொன்ராஜை கோபமாக ஏறிட்டார். ஏண்டா, பணத்தை வாங்கிட்டியாமே? ஐயா ஐயா என்று பெரிதாக அரற்றை விட்டு தலையை அடித்து கொண்டான் பொன்ராஜ். அவங்க பொய் சொல்கிறாங்கய்யா. அவங்க பேச்சை நம்பாதீங்கய்யா. பணம் இருக்கிறவங்க பேச்சை நம்பி என்ன மோசம் பண்ணிடாதீங்கய்யா. கலியபெருமாளும் பொன்ராஜை கையமர்த்தி விட்டு மறுபடியும் டெலிஃபோன் ரிசீவருக்கு வாயை கொடுத்தார். மிஸ்டர் பிள்ளை, நீங்கள் பணம் தரலைன்னு அவன் சொல்கிறானே, பாச்ச போய் சார். லாக்அப்பில் வச்சு கொஞ்சம் லாடம் காட்டுங்க, உண்மையை சொல்லிவிடுவான். அவன் பணம் வாங்கிட்டதுக்கு அடையாளமாக நீங்கள் ஏதாவது கையெழுத்து வாங்கியிருக்கீங்களா? கையெழுத்து வாங்குங்க சார். 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொன்ராஜ் பணம் வாங்க வந்தப்போ என்னோடய சம்மந்தி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டாருன்னு ஃபோன் வந்தது. அப்போ அந்த பதற்றமான நேரத்தில் அவங்ககிட்டேருந்து கையெழுத்து வாங்க மறந்துட்டேன். அதை காரணமாக வச்சுக்கிட்டு மறுபடியும் பணம் கேட்குறான்னு நினைக்கிறேன் சார். சாரி பிள்ளை, நீங்கள் சொல்கிற காரணம் எனக்கு சரியாக படலை. நீங்கள் பொன்ராஜுக்கு பணம் கொடுத்ததுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்காதான்? இருந்தால் தான் சட்டப்படி அவன் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். நான் பணம் கொடுத்துட்டேன்னு நீங்கள் வெறும் வாயில் சொன்னால் போதாது, ஏதாவது ஆதாரம் காட்டணும். இன்ஸ்பெக்டரு, நான் பொய் சொல்வேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பண விஷயத்தில் யார் எப்படி வேணும்னாலும் மாறலாமே. இன்ஸ்பெக்டர், பிள்ளை பேச முயல கலியபெருமாள் குரல் இருந்தது. ஒருத்தன் தற்கொலை பண்ணுற அளவுக்கு வந்து இருக்கான்னா அவன் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தான் என்னோடய மனசுக்கு படுது. ஸ்டேஷனுக்கு முன்னாடி தீ குளித்து அவன் செத்து போயிருந்தானா உங்கள் மேலே வன்கொடுமை வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்வதை தவிர வேறு வழி இல்லை. இன்றைக்கி அவன் தீ குளிக்க இருந்ததை நாங்கள் தடுத்துட்டோம். நாளைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்ஸ்பெக்டர், நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சாரி பிள்ளை, உங்களுக்கு 12 மணி நேரம் டைமு. அதுக்குள்ளே பொன்ராஜுக்கு நீங்கள் பணத்தை செட்டில் பண்ணணும். இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் ஜீப் நிற்கும். அதுக்கப்புறம் உங்கள் சிட் ஃபண்ட் பிஸ்னஸ்ஸு படுத்துக்கும். பரவாயில்லையா? வேணாம் சார், பணத்தை கொடுத்துட்றேன். இப்போ சொன்னீங்களா, இது வார்த்தை. ரிசீவரை உற்சாகமாக வைத்தார் கலியபெருமாள். ரூபாய் 20,000 பெட்டியில் வைத்து பூட்டிய பொன்ராஜின் மனசுக்குள் சந்தோஷம் கும்பி அடித்தது. 5 லிட்டர் மண்ணெண்ணெயை தலையில் ஊற்றி கொண்டு ஒரு சின்ன ட்ராமா பண்ணதில் 20,000 ரூபாய் லாபம். சம்பந்திக்கு கார் ஆக்சிடெண்ட்டு என்று சொன்னதுமே பிள்ளை பதறி அடித்து கொண்டு என்னிடம் கையெழுத்து வாங்காமல் போனதுக்கு போனஸ் 20,000 ரூபாய். பொன்ராஜுக்கு சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் போல இருந்தது. வெளியே லேசாய் பெய்து கொண்டிருந்த மழைக்கு பெப்பர் சிக்கனும் ஒரு குவார்ட்டரும் கையில் இருந்தால் சூப்பராக இருக்குமே. வீட்டை பூட்டி கொண்டு தலையில் துண்டை போட்டபடி லேசாய் பெய்து கொண்டிருந்த மழையில் ஒயின் ஷாப்பை நோக்கி நடந்தான் பொன்ராஜ். மறுநாள் காலை வந்த எல்லா நாளிதழ்களிலும் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பகுதியில் அந்த செய்தி இடம் பிடித்திருந்தது. மின்னல் தாக்கி உடல் கருகி இளைஞர் மரணம். சமத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் இளைஞர் பொன்ராஜ், வயது 25. நேற்று கிராமத்து வீதியில் மழையில் நனைந்தபடி சென்று கொண்டிருந்த போது மின்னல் இவரை தாக்கியது. அதே இடத்தில் உடல் கருகி உயிரிழந்தார். இவரையும் சேர்த்து தமிழகத்தில் பெய்து வரும் மழைக்கு 4 பேர் பலியாகியுள்ளனர் என்று
என்பது குறிப்பிடத்தக்கது.